ஹலோ பிரைஸ் லார்ட். நல்லா இருக்கிறீங்களா? இந்த நாளில் கூட ஆண்டோடைய வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளில் கூட எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறதான முக்கியமான வார்த்தை என்னவென்றால், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை நோக்கி தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த நாளில் கூட நீங்கள் விசுவாசம் இல்லாமல் 1000 ஜெபம் பண்ணினாலும் நீங்கள் உங்களுடைய ஜெபம் கேட்கப்படாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படி? முதலாவது என்னத்தை விசுவாசிக்கணும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவரை நம்புகிறவர்களுக்கு, அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்பதை நாம் என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேண்டும். நம்பிக்கையோடு இருந்து ஜெபம் பண்ணினால்தான் நமக்கு அற்புதம் நடக்கும். ஆகவே விசுவாசம் இல்லாமல், நம்பிக்கை இல்லாமல் அவங்க ஜெபம் பண்ணனா நமக்கு அற்புதம் நடக்கும், அந்த பெரிய பாஸ்டர் ஜெபம் பண்ணால் நடக்கும், இந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணால் நடக்கும், அந்த ஊழியக்காரர் பண்ணால் நடக்கும், நான் பண்ணதை காட்டில் அவர்கிட்ட போனால் எல்லாம் நடக்கும் என்று மனிதனை நம்பி போவீர்கள் என்றால் ஒரு குண்டூசி கூட நகராது. அல்லேலூயா. நமக்கு விசுவாசம் முதலாவது வேணும். ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். அவரை நான் தேடும்போது எனக்கு தென்படுவார். அவர் என்னுடைய ஜெபத்தை கேட்பார் என்கிற விசுவாசத்தோடு நீங்கள் எந்த ஊழியக்காரத்தையோ அல்லது நீங்களாகவோ ஜெபம் பண்ணினீர்கள் என்றால், பிரார்த்தனை செய்வீர்கள் என்றால் உடனடியாக உங்களுடைய ஜெபம் கேட்கப்படும். முதலாவது ஆண்டவர் இருக்கிறார், என்னோட இன்றைக்கும் ஜீவிக்கிறார். நான் நம்பிக்கையோடு தேடப் போகிறேன். அவர் எனக்கு உதவி செய்வார். நான் ஏறெடுக்கிற விண்ணப்பத்திற்கு பதிலை கொடுப்பார் என்று நிச்சயமாய் நம்புங்கள். உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. ஆகவே இந்த நாளில் கூட நம்மை ஒப்பு கொடுப்பார். விசுவாசம் இல்லாமல் 1000 ஜெபம் பண்ணினாலும் ஒன்றும் கேட்கப்படாது. உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணாலும் கேட்கப்படாது. மண்டிட்டு ஜெபம் பண்ணாலும், உருண்டுகிட்டே ஜெபம் பண்ணாலும் ஒன்றும் நடக்காது. ஆகவே ஆண்டவரிடத்தில் விசுவாசத்தோடு ஒரு சின்ன ஜெபம் பண்ணினா போதும். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் விசுவாசமுள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே நம்ம விசுவாசம் இல்லாமல் ஒரு நம்பிக்கை இல்லாத ஜெபம் இந்த கூரையவே தாண்டாது என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக ஜெபம் பண்ணுங்க. விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. உபவாசத்தோடு ஜெபம் பண்ணுறதை காட்டிலும் விசுவாசத்தோடு 2 வார்த்தை சொல்லி பாருங்கள். ஆண்டவர் அந்த ஜெபத்துக்கு பதிலை நிச்சயமாய் கொடுப்பார். நான் கேரண்டி சொல்கிறேன். ஆகவே நீங்கள் விசுவாசமாக இருங்கள். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். படிக்கிறதுல, வேலையில், தொழிலில், ஊழியத்தில் ஆண்டவர் உதவி செய்வார். ஒன்றுமில்லாமல் ஏதோ கண்ணை கட்டி தனியாக நான் மட்டும்தான் ஜெயிக்கிறேன்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களோடு இருந்து என்னோடு கூட இருக்கிறார். அவர் தான் என்னை வழிநடத்துகிறார் என்று நம்புங்கள். நீங்கள் ஆண்டவரத்தில் ஆண்டவரை நம்பாமல் நான் தான் எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்கிறேன் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் நீங்களே இழுத்து போட்டு தான் செஞ்சுட்ருக்கணும். ஆண்டவரோட துணையோடு சேர்ந்து வாருங்கள். சீக்கிரமாக அந்த எந்த காரியமாக இருந்தாலும் ஆண்டவர் செம்மையாய் சீரும் சிறப்பாய் முடித்து தருவார். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டு சொல்கிறார், உன்னுடைய காரியத்தை என்னிடத்தில் ஒப்பு கொடுத்து நீ என் மேல் நம்பிக்கையாயிரு, நானே காரியத்தை வாய்க்கு பண்ணுவேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. ஆகவே நீ செய்ய வேண்டியதை ஒரு ஸ்டெப் வச்சுன்னா நான் எல்லா ஸ்டெப்பும் நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆகவே நீங்கள் கேட்குறதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே காரியம். விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபம் பண்ணுங்க. விசுவாசத்தோடு நடந்து கொள்ளுங்கள். இயேசு என்னோடு இருக்கிறார், தேவன் என்னோடு இருக்கிறார், அவர் என்னுடைய ஜெபத்தை கேட்கிறார் என்று நம்புங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரமாண்டவரே, ஸ்தோத்திரமாண்டவரே, எங்களை மேனிஸ்தான் பரலோகத்தின் தந்தை ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்த நாளில் கூட ராஜா நீர் கொடுத்த முடிய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனை பேர் கிளாஸ் லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்தீர நன்றி செலுத்துகிறோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் என்று சொல்லி நாங்கள் என்னதான் பிரியமாய் நடக்கிறதுக்கு எப்படியோ பரிசுத்தமாய் எந்த பரிசுத்தத்தில் வாழ்ந்தாலும் விசுவாசத்தோடு வாழாவிட்டால் அது வீண் வேஸ்ட் என்று சொல்லியிருக்கிறீங்க ராஜா. அதே போல் நீர் உயிரோடு இருக்கிறீர், இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறீர் என்பதையும் உம்மை தேடுகிறவர்கள் யாவருக்கும் பலன் அளிக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நாளில் உம்மை நாங்கள் ஆண்டவரே நாங்கள் உம்மை நம்புகிறோம், உம்மை தேடுகிறோம். நீர் பலன் அளிக்கிறவர், நீர் அற்புதங்களை செய்கிறவர், நீரே எங்களை வாழ வைக்கிறவர். உம்மாலே தான் வான பூமி சர்வ உலகங்கள் உம்மாலே உருவாக்கப்பட்டது மாத்திரமல்ல, அவைகளையும் நீர் ஆட்சி செய்கிறவராக இருக்கிறீர். இன்றைக்கும் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. இந்த நாளில் ஆண்டவரே அடியனோடு இணைந்து பிரார்த்தனை செய்ய ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையில் எந்தெந்த காரியத்துக்காக விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுகிறார்களோ இந்த நாளில் அவர்களோடு கூட இருந்து எல்லா காரியத்தையும் நீர் வாய்க்க பண்ணுங்க. எல்லா குறைகளை நீக்கி போடுங்க, வியாதியை மாற்றி போடுங்க, பூரண சுகத்தை பட ஜீவனை கட்டளைக்கு ஆத்மாயப்படுத்துங்க. இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் கரம் கூட இருந்து பெரிய கருத்து செய்து நாமத்தை மயப்படுத்த வேண்டுமா எங்களுக்கு ஆப்பரேட்டர்ஸ் நாமத்து மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, நிச்சயமாக விசுவாசிங்கள். தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் நமக்கு தேடும்போது நமக்கு உண்மையாய் பலன் அளிப்பார். பதிலை கொடுக்கிற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். விசுவாசிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.